பார்த்தா மூடி உடையாதுன்னு சொல்றாங்க. மூடி உடையாது, அதுதான் நம்ம கேரண்டி. இது நம்ம பாத்துடலாங்களா? மூடி உடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பார்க்கலாம். உடையாது. மாறோ ஜோர் से मारो बस. கேரண்டி எல்லாம் இருக்கா? நம்ம கேரண்டி இருக்கு. ஆமா ஆமா, இதெல்லாம் இங்க பிரிண்டிங் பண்ணி கொடுத்து 10 இயர்ஸ் கேரண்டி வச்சிருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, ஃபுல் 100% கேரண்டி. அப்புறம் இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கு. குடி தண்ணி இல்லை, எல்லாமே ஃபுட் கிரேட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கு. பிளாஸ்டிக் கம்பெனில நிறைய பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு லேப் செக்ஷன் தனியா இல்ல, நம்ம அது வெச்சிருக்கீங்க. என்ன சார் இங்க நடக்குது? கட்டிங் டெஸ்ட், അതിന്റെ ஹீட் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட், இதெல்லாமே டென்சைல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இதில் பார்க்கணும். மெஷினில் இதெல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கு. ஒவ்வொரு பேட்ச்லையா അതിന്റെ எல்லாமே டெஸ்ட் கட் பீஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டா இருக்கணும். ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 100% பிஸ்னஸ் இருக்கும். இந்த கம்பெனியோடைய டீலர்ஷிப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே, அதாவது கேரளா, தமிழ்நாடு எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு பிளாஸ்டிக் டேங்கை வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரியெல்லாம் டைப் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எத்தனை லேயர் இருக்குது, லேயர் மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ளே என்னெல்லாம் மெட்டீரியல் வருது அப்படிங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, இந்த வாட்டர் டேங்க்குள்ளே எந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 5 லிட்டர்லேருந்து 5000 லிட்டர் வரைக்கும் என்னெல்லாம் டைப் டேங்குகள் இருக்கோ, அது இல்லாமல் இங்கே பிளாஸ்டிக்கில் எல்லா மேனுஃபேக்சரிங்குமே இருக்குது. நீங்கள் இது கூட ஒரு ஷாப்பாக கூட வைக்கலாம். டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டு போகாமல், ரொம்ப ஹீட் ஆகாமல் சூப்பராக வச்சுக்கலாம். ஒரு சுத்தமான தண்ணி வேணும். பிளாஸ்டிக் டேங்கில் யூஸ் பண்ண தண்ணி வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா 100% நல்லா இருக்கும். அப்படி இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டேங்குகளுமே இருக்குது. அதாவது வாட்டர் டேங்க் சம்மந்தமாக எல்லாமே இருக்குது. அதை எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனியினுடைய மேனேஜரை சந்திச்சிடலாம். வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம். நம்ம கம்பெனி பேர் சார், உங்கள் பேர் ஃபர்ஸ்ட்? என்னோட பேர் வந்து சுபின், SUBIN, சுபின் பாலன். சுபின் பாலன். எஸ். கம்பெனி பேர் வந்து KTK POLYMERS. KTK POLYMERS. பொள்ளாச்சி. கம்பெனி பொள்ளாச்சியில் இருக்கு. பொள்ளாச்சி இருக்கு. லொகேஷன் வந்து பொள்ளாச்சி இருக்கு. நம்ம கம்பெனியில் என்னெல்லாம் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். லோ மோல்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இன்ஜெக்ஷன் மோல்டிங், ரோட்டோ மோல்டிங், வாட்டர் டேங்க்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ப்ளோ மோல்டிங் ஆர்டிகல்ஸ், ப்ளோ மோல்டிங் ப்ராடக்ட்ஸ். இது வந்து 5 லிட்டர், இது எல்லாமே 5 லிட்டர். 5 லிட்டர் இது வந்து 200 லிட்டர் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கெமிக்கல் கண்டெய்னர்ஸ், அப்புறம் ஃப்ளவர் பாட்ஸு, பக்கெட்டு, எல்லா ஹவுஸ் ஹோல்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கு. சார், நம்ம கம்பெனியில் நான் பார்த்த வரைக்குமே வாட்டர் டேங்க்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. ஒரு ஸ்பெஷலா இருக்கு வாட்டர் டேங்க். வெளியெல்லாம் பார்த்தத விடவுமே உங்ககிட்ட நீங்க ஸ்டாண்டோட வச்சிருக்கு. அது இல்லாம நீங்க எல்லாம் சொல்லுவாங்க லேயர் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதை விடவுமே நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி தெளிவா நம்ம மக்களுக்கு சொல்லிடலாங்களா? இது வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட் வந்து ஸ்மார்ட் கிளீனிங். ஸ்மார்ட் கிளீனிங் டேங்க். கிளீன் பண்ணவே வேண்டாம், ஆட்டோ கிளீனிங். இட் வில் கிளீன் இட் செல்ஃப். அதாவது ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் டேங்க், ஆட்டோ கிளீன் டேங்க். இது வந்து செளி எல்லாமே, மட், இது எல்லாமே கீழே ஒரு வால்வு இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே வால்வு இல்லையா, இது ஓப்பன் பண்ணாலே செளி, மட், செடமெண்ட்ஸ் எல்லாமே கீழே போயிடும். இது எத்தனை லேயர் சார்? லேயர் வந்து 4 லேயர் இருக்கு. 4 லேயர் டேங்க். இது வந்து அடிஷனல் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கொடுத்திருக்கு. polyurethane coated. polyurethane வந்தாலே இது சூடாகாது, தண்ணி சூடாகாது. அதாவது வெயில்ல எவ்வளவு நேரம் வச்சாலும் தண்ணி ஹீட் ஆகாது. அதான் அதிന്റെ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அப்புறம் ஆன்டி ஃபங்கல் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆன்டி ஃபங்கல் இருக்கு. இது வழியா வந்து வேஸ்ட் எல்லாம் வந்து வெளியே கீழ வழியா, அதாவது வேஸ்ட், இந்த டேங்கினுடைய ஷேப்பே பாத்தீங்கன்னா செடமெண்ட்ஸ், டஸ்ட் எல்லாமே டஸ்ட் எல்லாம் வந்து இந்த பக்கம் வந்துரும், கீழ வந்துரும். இது வழியா நமக்கு டேங்க் உள்ள இறங்கி கழுகணும் அப்படிங்கிற தேவையே கிடையாதுங்க. இந்த டேங்க் அப்புறம் வந்து இந்த பக்கம் அவுட்லெட் வரும். இங்க அவுட்லெட் இது மாதிரி, இந்த மாதிரி சைடுல இப்படி வந்துரும் அவுட்லெட். குடி தண்ணி அவுட்லெட் இந்த பக்கம் வரும். செளி எல்லாமே கீழே வந்துரும். எவ்வளவு நாளானாலும் கழுகு தேவையில்லை, இறங்கி கழுக வேண்டாம் இல்லையா. அப்புறம் இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், 4-5 கலர்ல அவைலபிலிட்டி இருக்கு. அப்புறம் இது ஹைட் வந்து கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம செய்து கொடுக்கும். ஓகே, அப்போ சார் சொல்றது வந்து கலர் வந்து எல்லா கலர்லயுமே இருக்கு. நீங்க உங்களுடைய பில்டிங் வந்து என்ன கலர்ல இருக்கு, அதே கலருக்கு வேணும் அப்படின்னு ரைட் அந்த கலருக்கு வந்து டேங்க் இருக்கு. 700, அப்புறம் 1000, 1500, 5000 லிட்டர் வரைக்கும் இருக்கு. 5000 லிட்டர் வரைக்கும் நார்மல் டேங்க் 5000 லிட்டர் வரைக்கும் இருக்கு. இது வந்து ஸ்மார்ட் கிளீன் வந்து 1500 லிட்டர் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஸ்மார்ட் கிளீனிங் வந்து 1500 ல இருந்து மேல இருக்கு.
ஸ்டாண்ட் நேம் வந்து ஸ்வான் SWAN கம்பெனி பேர் தான் வந்து KTK Polymer இது வந்து ஸ்வான் எல்லாமே டோட்டல் எல்லாத்தோட பேரும் அதான் ஸ்வான் தான் அல்ல வாட்டர் டேங்க்ஸ் டிவிஷன் மட்டும் ஸ்வான் வச்சிருக்கு அப்போ இது வந்து ஸ்டாண்ட் இல்லையா இது வந்து 3/4 மீட்டர் அப்புறம் 1 மீட்டர் 1.5 மீட்டர் அப்புறம் 6 அடி இனி வந்து கஸ்டமைஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம செய்து கொடுக்கும் நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 அடியில இருந்து ஸ்டாண்ட் இருக்கு எஸ் 1.5 அடியில இருந்து 20 அடி வரைக்குமே ஸ்டாண்ட் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம வந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே ஒரு ஆளை கூப்பிட்டு வெல்டரை கூப்பிட்டு இது ஸ்டாண்ட் எப்படி செய்யலாம் தாங்குமா தாங்காதா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனா நம்ம இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு ஏணி கூட இருக்கு நல்ல ஹெவியான ஸ்டாண்டு தான் பாருங்க இப்படியே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான இதோட செட்டோட சேர்த்து ஃபுல் செட்டோட ஃபுல் செட்டப்போட அப்போ நீங்கள் வந்து இந்த கம்பெனி டீலர்ஷிப் எடுத்துட்டீங்கனாலும் இந்த மாதிரி இந்த பொருட்கள் நீங்கள் பார்த்த பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஷாப்பில் வந்து சேல் பண்ணலாம் இது வந்து டபுள் லேயர் லிட் இது இந்தியாவில் நம்ம தான் இன்னோவேஷன் ஃபர்ஸ்ட் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நம்ம தான் கொண்டு வந்திருக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து இது பிளாக் அப்புறம் இது வந்து அவுட்டர் லேயர் இதே சேம் கலர் கிடைக்கும் எல்லாமே அப்படி தான் ஓகே நம்ம இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இது டபுள் லேயர் இதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சாதாரணமாக நீங்கள் வெளியே வாங்குற டேங்க்லாம் வந்து இது டபுள் லேயர் கிடைக்காது எங்கேயும் கிடைக்கும் இந்தியாவிலே கிடைக்காது டபுள் லேயர் இருக்கு இது பார்த்துலையா இது வந்து பிளாக் இன்சைடு வந்து பிளாக் அவுட்டர் வந்து சேம் டேங்கோட கலர் நம்ம எல்லா அப்படிதான் டபுள் லேயர் லிட் ஓன்லி அவர் tanks are available like this இது வந்து நீங்க பார்த்தா மூடி உடையாதுன்னு சொல்றாங்க மூடி உடையாது அதுதான் நம்ம கேரண்டி இது நம்ம பாத்துறலாம்ங்களா மூடி உடையாதுன்னு சொல்றாங்க நம்ம முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா பார்க்கலாம் உடையாது मारो जोर से मारो बस இது வந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கு 5 கிலோ 5 கிலோ 5 கிலோ இருக்கு இதுவும் எதுவுமே வராது உடையல இது வந்து 5 கிலோ உடையது இதுல தான் இப்ப தட்டனாங்க மூடி உடையல ஓகே அப்ப உங்களுக்கு தெரியும் அன்பிரேக்கபிள் தான் மூடி உடையும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தேவையில்லை நமக்கு வந்து ஏன்னா தட்டியை நம்ம முன்னாடியே காமிச்சிட்டாங்க அது எத்தனை கிலோங்க இந்த ஹேமர் 5 கிலோ சுத்தியில் வச்சு அடிச்சே பார்த்துட்டோம் ஓகேவா உடையாது இது வந்து சார் இந்த டேங்க் வந்து சொல்லுங்க சார் இது வந்து நார்மல் டேங்க் நார்மல் வாட்டர் டேங்க் இப்போ நம்ம வெளிய பார்க்குற மாதிரி இது வந்து 3 லேயர் இது வந்து அடப்பு வந்து த்ரெட்டட் லிட் எல்லாமே கொடுக்கும் இது வந்து வாங்குறதுல வந்து இந்த மாதிரி இது இருக்காது த்ரெட் இருக்காது ஓகே இதே மாதிரி டேங்க்ல மட்டும் தான் ஆமா அது எல்லாமே காட்டுது எல்லாமே டபுள் லேயர் லிட் தான் கொடுக்கும் எல்லாமே டபுள் லேயர் இது நார்மல் டேங்க்ஸ் இது 3 லேயர் டேங்க் உள்ள காமிங்க உள்ள வந்து ஒயிட் கலரா இருக்கு ஒயிட் 3 லேயர் டேங்க்ஸ் சாதா டேங்க் வந்து 500 லிட்டர்ல இருந்து ஸ்டார்டிங் 500 லிட்டர் முதல்ல 5000 லிட்டர் வரைக்கும் அவேலபிள் இருக்கு ரேட் கம்மியா கேக்குற உங்களுக்கு வந்து இந்த டேங்க் இது ரெண்டுமே எல்லாமே இது வந்து ரேட் கம்மியா ரேட் ஆமா இதுவுமே அந்த சாதா டேங்க் தான் ஆனா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இது ரேட் ஜாஸ்தி இது எல்லாமே ரேட் ஜாஸ்தி இது வந்து ஸ்வான் பிராண்ட் ஹெவியான டேங்க் இப்போ இந்த ரேட் ஜாஸ்தி அப்படினா பெருசா உள்ள இருக்காது அதோட ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும் அவ்வளவுதான் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து லேயர் வந்து 2 லேயர் இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா லிட் வந்து 2 லேயர் அப்புறம் டேங்க் வந்து 3 லேயர் டேங்க்ஸ் இது வந்து யூனிக் இது நம்மட ஒரு பிராண்ட் யூனிக் பிராண்ட் இருக்கு யூனிக் இது வந்து 3 லேயர் டேங்க்ஸ் அப்புறம் ஸ்வான் இல்லையா ஸ்வான் எல்லாமே 4 லேயர் எல்லாமே 4 லேயர் இது எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி டேங்க்ஸ் 4 லேயர் எஸ் கேரண்டி எல்லாம் இருக்கா கேரண்டி இருக்கு ஆமாமா இதெல்லாம் இங்க பிரிண்டிங் பண்ணி கொடுத்து 10 இயர்ஸ் கேரண்டி வச்சிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி ஃபுல் 100% கேரண்டி அப்புறம் இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் மட்டும் யூஸ் பண்ணிருக்கு குடி தண்ணி இல்லை எல்லாமே ஃபுட் கிரேட் மட்டும் யூஸ் பண்ணிருக்கு LLDP லீனியர் லோ டென்சிட்டி polyethylene இது வந்து 100% வெர்ஜின் ஃபுட் கிரேட் மட்டும் சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கு ISO 9015 வரைக்கும் சர்டிஃபிகேட் உள்ள கம்பெனி தான் அப்போ குடி தண்ணி இல்லையா குடி தண்ணி ஆகும்போது நம்ம ஃபுட் கிரேட் மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருக்கு சாதாரண அதெல்லாம் இருக்காது நம்ம வெளிய வாங்குற டேங்க்ல அதெல்லாம் இருக்காது அதுல இருக்காது அதெல்லாம் அது இன்னும் நம்ம வாங்க இதெல்லாமே வெர்ஜின் ஆமா ஓகே சார் வெர்ஜின் மெட்டீரியல்ல தயாரிக்கறாங்க ஃபுட் கிரேட் மட்டும் yellow கலர் ஓகே டேங்க்ல வந்து ஆன்டி ஃபங்கல் எழுதி இருக்கு இது வந்து என்ன சார் அப்போ இது வந்து ஆன்டி ஃபங்கல் இது 4 லேயர் இல்லையா தண்ணி சூடாகாது அப்புறம் சன்லைட் உள்ள போகாது லிட் வந்து டபுள் லேயர் சன்லைட் உள்ள போகாது அப்போ இது வந்து ஆல்கா பாசம் இது இல்லையா அது ஒன்றும் ஃபார்ம் ஆகாது பாசி வராது அதுக்காக இது மெட்டீரியல் தான் இந்த மாதிரி அண்ட் லிட் வந்து டபுள் லேயர் லிட் அப்போ சன்லைட் உள்ள போகாது தண்ணி கெட்டு போகாது எவ்வளவு வருஷம் ஆனாலும் பாசி உள்ள போகாது அப்படிங்கிறாங்க தண்ணி கெடாது ஓகே நம்ம இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துறலாம்
நான் இதுக்குள்ளே தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா எல்லா பக்கமே எல்லா டேங்க்லேயுமே அந்த மாதிரி இருக்காது. உள்ளே என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாங்க. ஓகே, இதுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்த்துலாம். இது வந்து தண்ணி வந்து உள்ள வரது இல்லைங்களா? இன்லெட் அவுட்லெட் இல்ல, இது ரெண்டும் இன்லெட் தான். இன்லெட் தான், ரெண்டு இன்லெட் வந்து எஸ், இதுல இன்லெட் பைப் இதில் கனெக்ட் பண்ணணும். ஓகே சார், ரெண்டுலயுமே கொடுத்துக்கலாம். ஏதோ ஒண்ணுல வேணாலும் ஏதோ ஒண்ணுல கொடுத்தாரு போதும். ஓகே சார், இது வந்து ரெண்டும் இன்லெட். ஓகே சார். இது வந்து தண்ணி திடீர்னு உள்ள விடாது, விழுகாது. தண்ணி வந்து டைரக்டா உள்ள விழுகாது. இதுக்குள்ள அப்படியே கீழே போயிட்டு இதுக்குள்ள சுத்தி வரணும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிவிசி பைப் கொடுத்துருக்காங்க. இந்த பைப்ல வந்து 4 அவுட்லெட் இருக்கு. 4 அவுட்லெட் இருக்கு. அதாவது தண்ணி வந்து இப்படியே ரவுண்ட் சுத்தி ஆமாமா. அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல டஸ்ட் எல்லாமே சென்ட்ரல் பாயிண்ட்ல வரும். டஸ்ட் சளி எல்லாமே சென்ட்ரல் பாயிண்ட்ல வரும். அப்ப இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, தண்ணி வந்து அப்படி ரவுண்டா சுத்தி வரனால இந்த டஸ்ட், இதுக்குள்ள அழுக்கு, வேற ஏதாச்சும் மண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கு பாருங்க பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல தான் வரும். அங்க தெரியுது பாருங்க ஒரு பாயிண்ட், அதுக்குள்ள போய் சேவாய் நின்னுக்கும். இந்த மண்ணு என்ன இருந்தாலுமே எல்லாமே அது உள்ள போய் நின்னுக்கும். அதை வந்து நமக்கு டேங்க் வந்து கிளீன் பண்ண தேவை கிடையாது. அது இல்லாம ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியிருக்காரு, இவர் வந்து இந்த டேங்க் வந்து பாசி பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழுகுற தேவையே கிடையாது. நம்ம வச்சுட்டாலும் 10 வருஷம் ஆயிட்டாலும் அப்படியே இருக்கும். உள்ள வந்து மண்ணெல்லாம் வந்து கீழே வந்து படிச்சுக்கும். அந்த மண்ணை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டா போதும். நீங்கள் வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா எல்லா பக்கமே இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களே அப்படின்னு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு தரமான டேங்க் கொடுக்கணும், அப்புறம் தரமான தண்ணீர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இந்த டேங்கை வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க. அதாவது இந்த டேங்க் வந்து 4 லேயர் டேங்க்கு. உள்ள வந்து 4 லேயர் இங்கே பார்த்தாலே தெரியுமே. ஓகே, 1 2 சைடுல பார்த்தா தெரியுமே. 1 2 4 லேயர் 3 4 அப்படியே இதுல பார்க்கும்போது தெரியும். இது 4 லேயர் வச்சிருக்கு. இது வந்து தண்ணி வந்து எடுக்கிறது எல்லாமே ஃபுல் செட்டப்ல தான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஓட்டை போடணும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. சரி, நம்ம வாங்குறது தான் உண்டு. ஒரே டைம் வாங்குறோம், ஒரு நல்ல கேனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செப்டிக் டேங்க். ஆமாம், செப்டிக் டேங்க் வந்து க்ளோசட்டோட வேஸ்ட்டு எல்லாமே இது வந்து செப்டிக் டேங்கில் வரும். இது வந்து ஒரு 4-5 மாடல் இருக்குது. 20 ஃப்ளஷ், 30, 50, 100 வரைக்கும் இருக்குது. இது எத்தனை லிட்டர் டேங்க் சார்? இது ஃப்ளஷ் வந்து 35 லிட்டர் ஃப்ளஷ். 35 ஒரு 1 டேல ஒரு நாள் 35 ஃப்ளஷ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த டேங்க் இது வந்து அது வந்து അതിൻ്റെ ஓவர்ஃப்ளோ സോക്ക് പിറ്റ് தண்ணி மட்டும் இதில் வந்துடும். தண்ணி மட்டும் இதுக்கு வெளியே போகும். இது இங்கேருந்து கனெக்ட் டைரக்ட் இதில் கனெக்ட் பண்ணி போதும். இங்கே ஒரு ஹோல் 4 இன்ச் பைப்பு இது கனெக்ட் பண்ணி போதும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வரும். அப்புறம் இது செகண்ட் கம்பார்ட்மெண்ட், 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல. அப்புறம் லாஸ்ட் கடைசியில் வரும்போது தண்ணி மட்டும் வெளியே வரும். இதில் வந்து தண்ணி வந்து ட்ரைனா ഇതിൻ്റെ கீழே இல்லை, அதெல்லாமே ஹோல், ஃபுல் ஹோல் தான். சார் இதுக்கு கேரண்டி எல்லாம் இருக்கு? இதுவும் இருக்கு, கேரண்டி இருக்கு. 10 வருஷம், 10 அதுக்கு மேலே இருக்குமே. இது மண்ணுக்குள்ளே പോകുന്നതല്ലേ, അതിലൊന്നും പ്രശ്നമില്ല. ഇത് 10 years above 10 years கிடைக்கும். உங்கள் கேடிகே கம்பெனி இப்படி சொன்னீங்க இல்லையா, இதனுடைய ஓனர் அதை பற்றி சொல்லுங்கள் சார். கேடிகேட ஃபவுண்டர் ஓனர் வந்து மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் அவர்கள். ஓகே சார். எஸ், அவர் வந்து துபாய் பேஸ்டு பிஸ்னஸ் இருக்கு. கேடிகே இஸ் இன்டர்நேஷனல் கம்பெனி. ஆக்சுவலி இஸ் இன்டர்நேஷனல் கம்பெனி. கேடிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அது வந்து ஜெர்மனியில் ஒரு பிரான்ச் இருக்கு. எஸ் எஸ், ஜெர்மனியில் நமக்கு ஸ்பைசஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அப்புறம் துபாய், நம்ம பேஸ் வந்து துபாய் பேஸ்டு கம்பெனி. അവിടെ அங்கேயும் நிறைய பிஸ்னஸ் இருக்கு. ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இருக்கு, கேடிகே ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இருக்கு. அப்புறம் பிளாஸ்டிக், இந்தியாவிலே வந்து பிளாஸ்டிக் ஓன்லி. അങ്ങനെ 4 കൺട്രീസ് இருக்கு கேடிகே இன்டர்நேஷனல் குரூப். അതിന്റെ ஓனர் வந்து ஒரே ஒரு ஆளு மிஸ்டர் ஃப்ரான்சிஸ். நம்ம தண்ணி டேங்க் இல்லையா, அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் கம்பேர் டு லோக்கல் கம்பெனிஸ். அவர் ஓன் இஸ் ஸ்பெஷல் ஃபுட் கிரேட் மட்டும். இப்போ நிறைய டைப் மெட்டீரியல் கிடைக்கும். வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 3 ரூபாய்க்கு லிட்டர் வந்து 3000 லிட்டர் கிடைக்கும். கரெக்ட் கிடைக்கும், 3000 ரூபாய்க்கு கிடைக்கும். அது வந்து வெர்ஜின் ஃபுட் கிரேடே இல்லை. வெர்ஜின் ஃபுட் கிரேட்ல அந்த மாதிரி சீப் ரேட்னு கொடுக்கவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். அது வந்து நிறைய வேஸ்டேஜ் இல்லையா, வந்து ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், சிரிஞ்சு, குளுக்கோஸ் பாட்டில், அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் எல்லாமே குப்பை மாதிரி கலெக்ட் பண்ணி அரைச்சு போட்டு அதிலே எடுத்திருக்கு. பிளாக் டேங்க் எடுத்திருக்கு. அது வந்து கொடுத்தனைக்கு அது ISI சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை, கிடைக்காது. இது வந்து நம்ம வெர்ஜின் ISI சர்டிஃபிகேட் கம்பெனி அண்ட் லேப் வச்சிருக்கு. ஃபுட் கிரேட் ஓன்லி.
ஓன்லி ஃபுட் கிரேட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதான் நம்ம கொஞ்சம் டேங்க் வந்து ஹை குவாலிட்டி இருக்கு. குடி தண்ணி இல்லையா, நமக்கு எந்த மாதிரி கச்சரா மெட்டீரியல் எதுவும் போடவும் முடியாது. எத்திக்ஸ் நமக்கு அது சரியாகாது. அதுக்காக அது நம்ம கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அவ்வளோதான். சீப் ரேட்னு கிடைக்காது சார். இதுல வந்து இப்போ சில்வர் இருக்கு. சில்வர் இதான். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS 304 மெட்டீரியல். SSல என்ன நிறைய டைப் இருக்கு. லோ குவாலிட்டி 204 இருக்கு, அதோட கம்மியாயிட்டு இருக்கு. இது வந்து சுப்பீரியர் குவாலிட்டி மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் 304 மெட்டீரியல் கிரேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து லைஃப் லாங் നിങ്ങൾക്ക് ஹெடேக்கே கிடைக்காது. ரஸ்ட் அது மாதிரி ரஸ்ட் எதுவுமே வராது. ரஸ்ட் ஃப்ரீ. நம்ம இத வெச்சிட்டு இத திரும்பியே பார்க்கணும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் வேலை இருக்கு, நான் இத பார்க்கவல முடியாது அப்படினா நீங்க அங்க இது வந்து வெச்சது நீங்க அங்க போக வேண்டாம். க்ளீன் பண்ண வேண்டாம், ரஸ்ட் வராது. ரஸ்ட் ஃப்ரீ டேங்க். இது அப்படிதான் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரி சரி. இது வந்து கேப்சூல் மாடல். கேப்சூல் இது இதுக்கு பேரு அப்படிதான் வச்சிருக்கு, கேப்சூல் மாடல். இது வந்து 1000 லிட்டரோட கேப்சூல். 1000 இருக்கு, 1500 இருக்கு, 2000 லிட்டர் இருக்கு. இது ஸ்டார்டிங் எத்தனை லிட்டர்? இது வந்து 1000 லிட்டர். ஆமா, 1000 லிட்டர் வச்சிருக்கு. ஸ்டார்டிங் வந்து 1000 லிட்டர். அப்புறம் 2000 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கு. டிஃபரண்ட் கலர்ஸ், ஒயிட் இருக்கு, yellow இருக்கு, எல்லாதும் இருக்கு. இது எல்லாமே 4 லேயர் டேங்க் தான். இது 2000. ஆமா, இது 2000 லிட்டர் டேங்க். அப்புறம் இது வந்து 4 லேயர். இதுவும் 4 லேயர். ஆமா, ஸ்வான் பிராண்ட் இல்லையா, அது எல்லாமே 4 லேயர் தான் கிடைக்கும். டாப் அதே மாதிரி தான். டாப் அதே மாதிரி த்ரெட்டடோட, இன்சைடு Black, அவுட் சைடு ஒயிட். 2 லேயர் லிட். அதுவும் இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட். அங்கே வேற. ஆமாம், நம்ம ஓன் இன்னோவேஷன். இதெல்லாம் வெளியே கிடைக்காது சார். நான் பார்த்த வரைக்குமே எந்த கம்பெனிலுமே இந்த லேப் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நான் பிளாஸ்டிக் கம்பெனில நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு லேப் செக்ஷன் தனியா இல்லை. நம்ம அது வச்சிருக்கீங்க. என்ன சார் இங்க நடக்குது? இது வந்து லேப் தண்ணி டேங்க் இல்லையா, தண்ணி டேங்க் கொடுத்து லேப் கண்டிப்பா வைக்கணும். ஆமா, ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. ISI சர்டிஃபிகேட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா வைக்கணும். அப்போ அது வந்து நம்ம ரா மெட்டீரியல் வரும் இல்லையா, ரா மெட்டீரியல் வி ஆர் பைங் ஃப்ரம் அவுட் சைடு. ஸோ ரா மெட்டீரியல் வந்தாலும் அது ஃபர்ஸ்ட் அதற்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். അതിന്റെ லெட்ஜர், അതിന്റെ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் അതിന്റെ குவாலிட்டி செக் பண்ணுமே. அதோட மெஷின் இங்கே வச்சிருக்கு. இது வந்து ரா மெட்டீரியல் செக்கிங் மெஷின். அப்புறம் நம்ம ப்ராடக்ட் எடுக்க இல்லையா, தண்ணி டேங்க் ப்ராடக்ட் எடுத்து അതിന്റെ கட்டிங் டெஸ்ட், അതിന്റെ ஹீட் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட், அதெல்லாமே டென்சைல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இதில் பார்க்கணும் மெஷினில். இதெல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கு. ஒவ்வொரு பேட்ச்லையா അതിന്റെ எல்லாமே டெஸ்ட் கட் பீஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டா இருக்கணும். இதான். அப்போ பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் கூட முடிச்சுட்டா ஒரு டேங்க் வந்து வெளியே வருதுங்க இந்த கம்பெனியில். டீலர்ஷிப் வந்து எப்படி இந்தியாவில் ஃபுல்லாமே கொடுப்பீங்களா, தமிழ்நாடு எல்லாம் எப்படி? இப்போ வந்து நமக்கு தமிழ்நாட்டில் டீலர்ஸ் இருக்கு, அதனால கேரளாவில் டீலர்ஸ் இருக்கு. 2 ஸ்டேட்டில் மட்டும் நம்மளுக்கு டீலர்ஸ் இருக்கு. புது ஏரியாவில் இப்போ வந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி தூர ஏரியாவில் டீலர்ஷிப் வந்தாலும் நமக்கு டீலர்ஷிப் கொடுக்கலாம், பிரச்சனை இருக்காது. எங்கே இருந்தாலும் கிடைக்கும். ஆமாம் ஆமாம், இந்தியாவில் எங்கேருந்து என்கொயரி வந்தாலும் இப்போ அந்த மாதிரி செல்ஃப் கிளீன் டேங்க் இல்லையா, செப்டி டேங்க் நம்ம வந்து மகாராஷ்டிராக்கு வரைக்கும் இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டே இருக்கு. டெய்லி ஒரு 500 டேங்க் ஒரு மாதம் மகாராஷ்டிரா, கர்நாடகா அங்கே எல்லாம் போயிட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம், டீலர்ஸும் அங்கே வச்சிருக்கு. எங்கே டீலர்ஸ் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே சார், உங்களை சந்திச்சதுல, அதாவது நம்ம கம்பெனியை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு மக்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு டேங்க் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன், கண் கூடவே பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நம்ம ஷூட்டிங்கை தொடங்கியிருக்கோம். தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குற வீடியோ அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லினாங்க. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தது வந்து வாட்டர் டேங்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக் வாட்டர் டேங்க்னா அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து இங்கே தயாரிக்கிறதா. இதனுடைய வீடியோவும் இனி அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரும். உங்களுக்கு இந்த கம்பெனியினுடைய டீலர்ஷிப் வேணும் அப்படின்னா நான் வந்து நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்த்து என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்க ஒரு பல்கா ஆர்டர் கொடுங்க. உங்களுடைய பிசினஸ் வந்து பெருசா வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம வீடியோவெல்லாம் பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.